ॐ तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजम् शन्नो अस्तु द्विपदे शञ्जदुष्पदे ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வணக்கம். என் பேர் டாக்டர் லலிதா கௌரவ். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ அவசியம் பிராணாயாமம் பண்ணுறது, ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இது விஷயமாக பிராணாயாமம் விஷயமாகவும் ஹஸ்தமுத்திரைகள் விஷயமாகவும் கிரியா மூலமாகவும் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸும் ஃபோட்டோகிராஃப்ஸும் ஷேர் பண்ணுறா. முதல்ல என்னுடைய சேனலில் நம்ம நற்றமிழில் நம்ம பாஷையில் எளிமையான 3-4 விதமான பிராணாயாம டெக்னிக்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அது தவிர இன்னொரு வீடியோவில் பிராணாயாமத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் விபகீய ஸ்வசனம் அப்படின்னு ஒரு செக்ஷனல் ப்ரீதிங்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக், அதை பற்றியும் நம்ம கற்றுக்க போகிறோம். இதனால் உள்ள பலன்கள், பெனிஃபிட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய வைட்டாலிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கூடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மனசாந்தி, மனசில் ஏற்படுற அந்த ரெசிலியன்ஸ் மூலமாக இந்த பேண்டமிக்கை எப்படி நம்ம வென்று வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரிய சக்தி, அந்த தைரிய சக்தி கிடைக்கும். என்னுடைய ஒரு சிறு முயற்சி. இதை கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கூடவே சேர்ந்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெரியவாளுக்கு, எல்டர்லி ஜென்ரேஷனுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, பெரியவாளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிராணாயாமம் எல்லோரும் செய்யட்டும். நன்றி. வணக்கம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது விபகீய ஸ்வசனம், இல்லைனா விபகீய பிராணாயாமம். இதை இங்கிலீஷில் செக்ஷனல் ப்ரீதிங்னு சொல்லுவோம். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, பாக்கி உள்ள பிராணாயாமத்தெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய பொண்ணு வேதஸ்ருதி கௌரவ் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. விபகீய ஸ்வசனம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பேண்டமிக்கில் ஏற்படுற அந்த பேனிக், ஆங்ஸைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் கம்மியாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான உதவக்கூடிய ஒரு சிறிய டெக்னிக். இதை கவனமாக பண்ணணும். நீங்கள் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். சப்பலாமுட்டி உட்காந்துக்கலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியது உங்களுடைய உள்ளங்கை. உள்ளங்கையில் ஃபர்ஸ்ட் ஹஸ்த முத்ரா நீங்கள் பிடிக்க போகிறது சின் முத்ரான்னு சொல்லுவோம். இதை ஞான் முத்ரான்னு கூட சொல்லுவோம். இதை வானத்தை நோக்கி உங்கள் தொடை மேலே வச்சுக்கணும். கண்ணை மூடிக்கிட்டே இந்த ஃபுல் பிராணாயாமம் பண்ண பாருங்க. இது ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட இந்த பிராணாயாமம் வரும். முதல்ல உங்கள் கவனத்தை உள்ளங்கை மற்றும் கட்டை விரல், ஆள்காட்டி விரல் எல்லாத்துலேயும் கவனத்தை கொண்டு வாங்குவோம். கட்டை விரல், ஆள்காட்டி விரலுடைய நுனியில் ஏற்படுற மெல்லிதனான நாடி துடிப்பை, மைல்டு வைப்ரேஷன்ஸை உணர்ந்து கொண்டே உங்கள் கவனத்தை மெதுவாக வயிற்று நோக்கி திசை திருப்புங்க. வயிற்றினுடைய மூவ்மெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஃபுல் கவனம். சின்முத்திரையை பிடித்து கொண்டே வயிறை நல்லா உப்புசமாக ஆக்கி வெளிக்கொணர்ந்து ப்ரீதிங்கை நல்லா உள்ள கொண்டு வாங்க. எக்ஸேல் பண்ணிண்டே சுவாசத்தை வெளியில் விட்டுண்டே உங்கள் வயிற்று பகுதியை நல்லா உள்ள
சுருங்க கொண்டு வாங்க. இன்ஹேல் டீப்லி, மெதுவாக சுவாசத்தை உள்ளே வாங்கிக்கொண்டே வயிற்றை நன்னா வெளியில் கொண்டு வாங்க. எக்ஸேல், சுவாசத்தை வெளியில் கொண்டு வந்தே வயிற்றை நன்னா சுருங்க வைங்க. Breathe in again. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. மெதுவாக உங்கள் கையை வயிற்று பகுதியில் கொண்டு வந்து திருப்பியும் நன்னா சுவாசத்தை உள்ளே கொண்டு வாங்க. 5, 4, 3, 2, 1. சுவாசத்தை வெளியில் கொண்டு வந்தே நன்னா வயிற்று சுருங்க வைங்கோ. 5, 4, 3, 2, 1. திருப்பியும் ஒரு முறை. இன்ஹேல். 5, 4, 3, 2, 1. எக்ஸேல். 5, 4, 3, 2, 1. மெதுவாக அந்த கையை சின்முதிரையிலே வச்சுக்கோங்க. அப்டாமினல் ப்ரீதிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மனதை, உங்களுடைய உணர்வுகளை மெதுவாக வயிற்று சார்ந்த பகுதிகள்கிட்டையும் வயிற்றுக்கு கீழே இருக்கிற கார் பகுதிகளிலையும் கொண்டு வாங்க. உங்கள் லோயர் பாடியை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ஓம்காரத்தினுடைய முதல் அக்ஷரமான அகாரத்தை 3 முறை சொல்ல போகிறோம். இதே மாதிரி வயிற்றை நன்னா உப்பிக்கொண்டே சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கொண்டே முதல் பகுதியான வயிற்றினுடைய ஸ்வசனம், அதம ஸ்வசனத்தை முடிச்சிருக்கோம். இரண்டாவதான ஃபேஸ் தொராசிக் ப்ரீதிங், அதாவது நெஞ்சு பகுதியை உபயோகப்படுத்தி நம்ம சுவாசத்தை உள்வாங்கி வெளியில் கொண்டு வர போகிறோம். முதல்ல உங்கள் கவனம் உள்ளங்கையில் இருக்கிற ஹஸ்த முத்ரையை நம்ம மாற்ற போகிறோம். சின்முத்ராலேருந்து சின்மய முத்ரா. உங்கள் பாக்கி இருக்கிற 3 கைவிரல்களையும் உள்ளே கொண்டு வாங்கும். சின்மய முத்ரா ஆகிடும். இதை வானத்தை நோக்கி தொடைக்கு மேலே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ உள்ளங்கையினுடைய மத்தியில் கை கட்ட விரல், கையினுடைய ஆள்காட்டி விரல், அதனுடைய நுனிகளில் ஏற்படுற சின்னதான மைல்டு வைப்ரேஷன்ஸ், அந்த துடிப்பை உணர்ந்து கொண்டே மனசை சாந்தப்படுத்தி கொண்டே அமைதியாக அந்த நாடி துடிப்பு மெதுவாக எனர்ஜி கிரியேட் பண்ணி அந்த பிராணன் உங்களுடைய கை வழியாக இதயத்துக்கும் பிரெயினுக்கும் போகிற மாதிரி
மனசில் விஷுவலைஸ் பண்ணிக்கொண்டே மெதுவாக இதய பகுதியான நெஞ்சு பகுதியில் உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. நெஞ்சு பகுதியில் இருக்கிற மசில்ஸ் நம்ம சுவாசத்தை உள்ளே கொண்டு வரும்போது மேல் நோக்கியும் வெளி நோக்கியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சுவாசத்தை வெளியில் விடும்போது உள்நோக்கி கீழே நோக்கி ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நம்ம பண்ண போகிறோம். வயிற்று மூமெண்ட்டை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். உங்கள் பூரா கவனமும் பூரா பிரக்ஞையும் நெஞ்சினுடைய பகுதியிலேயே இருக்கட்டும். மெதுவாக சுவாசத்தை உள்ளே கொண்டு வாங்கோ. இன்ஹேல் டீப்லி. நெஞ்சு பகுதியை மேல் நோக்கி எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளி நோக்கி கொண்டு வாங்கோ. எக்ஸேல் டீப்லி. மெதுவாக அதை உள்ளே ஷ்ரிங்க் பண்ணி கீழே பேக் டு நார்மல் பொசிஷன் கொண்டு வாங்க. வெரி குட். இன்ஹேல். மெதுவாக நெஞ்சு பகுதி மேலே நோக்கி வெளியே வந்து ரிப் கேஜுக்குள்ளே எக்ஸேல் பண்ணி உள்ளே போய் கீழே ரிலாக்ஸ்டாக அதனுடைய பொசிஷனுக்கு வந்துடுது. இன்ஹேல். 5 4 3 2 1. Exhale. 5 4 3 2 1. சுவாசத்தை உள்ளே இழுங்கோ. 5 4 3 2 1. சுவாசத்தை வெளியில் விடுங்கோ. 5 4 3 2 1. கடைசியாக ஒரு முறை சுவாசத்தை உள்ளிழுத்து கொண்டே 5 4 3 2 1. சுவாசத்தை வெளியில் விடுங்கோ. நெஞ்சை நன்னா உள்நோக்கி கொண்டு வந்து கீழ் நோக்கி 5 4 3 2 1. நெஞ்சு பகுதியுடைய சுவாசத்தை முடித்து கொண்டு உங்களுடைய சுவாசத்தை நார்மல் பேட்டர்னுக்கு கொண்டு வாங்க. மெதுவாக உங்கள் கவனத்தை நெஞ்சு சார்ந்த பகுதிகள், அதாவது கைகள், தோள்பட்டை, பின்னாடி இருக்கிற மேருதண்டம், உங்கள் ஸ்பைனல் கார்ட் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து உடலுக்கு மத்தியமமான இருக்கிற எல்லா பகுதிகளையும் நம்ம ஓம்காரநாதத்தினுடைய 2வது அக்ஷரம் உக்காரத்தால் எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். திருப்பியும் சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கொண்டே நெஞ்சை நன்னா மேல் நோக்கி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸ்வசனத்தை முடிச்சு கொண்டு நம்ம ஆத்திய ஸ்வசனம் மேலே இருக்கிற ஷோல்டர்ஸ், தோள்பட்டைய அந்த பகுதிகளை உபயோகப்படுத்தி கொண்டு ப்ரீதிங் பண்ண போகிறோம். முதல்ல உங்கள் கவனம் உள்ளங்கையில் இருக்கிற ஹஸ்த முத்ரையை நம்ம மாற்ற போகிறோம். மெதுவாக எல்லா கை விரலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கை கட்டவிரலை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டு பாக்கி இருக்கிற 4 விரல்களையும் அதுக்கு மேலே மடித்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே வானத்தை நோக்கி தொடையில் செட் பண்ணிக்கொண்டு உங்கள் பிரக்ஞையை உள்ளங்கை,
கட்டவரலுக்கு மேலே ஏற்படுற அந்த வைப்ரேஷன்ஸை உணர்ந்து கொண்டே மனசை சாந்தப்படுத்தி கொண்டே மனதை உள்நோக்கி நம்மளுடைய ஸ்வரூபத்தை நோக்கி வைத்துக்கொண்டே மெதுவாக அந்த நாடி துடிப்பு பிராணனை பயோ எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணி கை வழியாக உங்கள் இதய பகுதியில் உங்கள் பிரெயின் செல்ஸ் எல்லா உடலினுடைய வெவ்வேறு பகுதிகள்லேயும் பரவற மாதிரி மனசில் ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்து மெதுவாக உங்கள் கவனத்தை தோள்பட்டையினுடைய பகுதிகளில் கொண்டு வாங்கும். இதை கிளாவிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து கொண்டு போது கிளாவிக்யூல்ஸ் தோள்பட்டை மெதுவாக மெலிதாக மேல் நோக்கி ஏறும். சுவாசத்தை வெளியில் கொண்டு வரும்போது மெதுவாக மைல்டாக ஷோல்டர்ஸ் கீழே வரும். ஆழமான கவனத்தை தோள்பட்டையிலேயே கொண்டு வாங்கும். வயிற்றுப்பகுதி நெஞ்சு பகுதியில் இப்போ உங்கள் பிரஜை வேண்டாம், தோள்பட்டையில் மட்டுமே கவனம். இன்ஹேல் பண்ணிக்கொண்டு ஷோல்டர்ஸை மேலே கொண்டு வாங்கும். எக்ஸேல் பண்ணிண்டே ஷோல்டர்ஸ் கீழே. சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கொண்டே தோள்பட்டை மேல் நோக்கி. சுவாசத்தை வெளியில் விட்டுக்கொண்டே தோள்பட்டைகளை கீழே கொண்டு வாங்கும். Breathe in, raise your shoulders up. Breathe out, raise your shoulders down. சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கோங்க. 4 3 2 1. சுவாசத்தை வெளியில் கொண்டு வந்தே 4 3 2 1. திருப்பியும் பண்ணுவோம். Inhale 4 3 2 1. Shoulders up. Exhale 4 3 2 1. Shoulders down. ஸ்கந்திய ஸ்வசனம். தோள்பட்டையினுடைய சுவாசத்தை முடித்து கொண்டு உங்கள் சுவாசத்தை நார்மலாக்குங்க. இப்போ மெதுவாக உங்கள் கவனத்தை ஹெட் ரீஜன், தலைக்கு உள்ளே இருக்கிற பிரெயின், தலையில் முகத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் உங்களுடைய அவேர்னஸை கொண்டு வாங்கோ. இப்போ இந்த ரீஜன்ஸை, இந்த பகுதிகளை நம்ம எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். ஓம்காரத்தினுடைய 3வது அக்ஷரம் மகாரநாதத்தால் 3 முறை இந்த தலை சார்ந்த பகுதிகளை ரெவர்பரேட் பண்ண போகிறோம். சுவாசத்தை நன்னா உள்ளே இழுத்துக்கொண்டு ஒன்ஸ் அகேன் தோள்பட்டை மேல் நோக்கி வருது. கடைசி பகுதியான பூர்ண யோகிக் ஸ்வசனம், ஃபுல் யோகிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். மெதுவாக
உங்களுடைய கை முத்திரையை மாற்றணும். இதே முத்திரையை உங்கள் வயிற்றினுடைய கீழ்ப்பகுதிக்கு வானத்தை நோக்கி வச்சிங்கன்னா இதை பிரம்ம முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரம்ம முத்ராவை பிடித்து கொண்டு நாடி துடிப்பு, பிராணனுடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கை வழியாக உங்களுடைய இதய பகுதி, பிரெயின் எல்லா இடத்துக்கும் போகிறத நீங்களே விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்களே உணர்வு பூர்வமாக அதை ஃபீல் பண்ணுங்க. மெதுவாக இப்போ சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது முதல்ல நம்ம உப்பக்கூடியது உங்கள் வயிறு, முதல்ல செகண்டாக உப்பக்கூடியது உங்களுடைய நெஞ்சு பகுதி, மூன்றாவதாக மேல் நோக்கி கொண்டு போகக்கூடியது உங்களுடைய ஷோல்டர்ஸ். சுவாசத்தை வெளியே கொண்டு வரும்போது முதல்ல கீழே வரக்கூடியது உங்களுடைய தோள்பட்டை, ரெண்டாவதாக சுருங்கக்கூடியது உங்களுடைய நெஞ்சு பகுதி, மூன்றாவதாக சுருங்கக்கூடியது உங்கள் வயிறு. இப்படி எல்லா பகுதிகளையும் 3 செக்ஷன்ஸையும் ஒரு சேர உபயோகப்படுத்த போகிறோம். உங்கள் கவனம் 3 பகுதிகளுமே ஈக்குவலாக இருக்கட்டும். இன்ஹேல், abdomen moves out, expand your chest up, raise your clavicules, exhale, clavicules down, shrink your chest in, contract your abdomen. சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கொண்டே வயிற்று பகுதியை நன்னா வெளியே உப்ப கூடணும். நன்னா நெஞ்சு பகுதியை வெளிநோக்கி கொண்டு வந்து தோள்பட்டை பகுதியை மேல் நோக்கி கொண்டு வாங்கும். சுவாசத்தை வெளியில் விட்டுக்கொண்டே தோள்பட்டை கீழே, நெஞ்சு பகுதி உள்ளக்குள்ள, வயிற்றையும் நன்னா சுருங்க கொண்டு வாங்கும். இன்ஹேல் 5 4 3 2 1. Exhale 1 2 3 4 and 5. சுவாசத்தை நன்னா உள்ள இழுத்துக்கோங்க. 5 4 3 2 1. சுவாசத்தை வெளியில் கொண்டு வந்தே 1 2 3 4 5. இன்னொரு ஒரு முறை செய்வோம். சுவாசத்தை உள்ளிழுத்துக்கொண்டே 5 4 3 2 1. சுவாசத்தை வெளியில் விட்டுக்கொண்டே 1 2 3 4 5. ஃபுல் யோகிக் ப்ரீதிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரீதிங்கை நார்மல் சீக்கு கொண்டு வாங்கும். இந்த முத்திரையை வைத்துக்கொண்டே இப்போது உங்கள் கவனத்தை உடலினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து, கால் கட்டவரல் நகத்திலேருந்து மேல் பகுதி, தலை முடியினுடைய நுனி வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் ஒரு சேர கொண்டு வாங்கும். நம்ம இப்போ பூரா நம்மளுடைய சரீரத்தை ரெவரபரேட், எனர்ஜைஸ் பண்ண போகிறோம், பிராணமயமாக்க போகிறோம். முழு ஓம்காரநாதத்தால் 3 முறை ஓம்காரநாதம் சொல்ல போகிறோம். இன்ஹேல், திருப்பியும் வயிறு, நெஞ்சு, ஷோல்டர்ஸ் மேலே.
மெதுவாக உங்கள் உள்ளங்கை விரலை விரித்து கொண்டு தொடையினுடைய மேற்பகுதியில் ரிலாக்ஸ்டாக மகாமுத்ரா. கை விரல் எல்லாம் ரிலாக்ஸ்டாக ஓப்பனாக வச்சுக்கோங்க. உடலில் வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்ஸை, அந்த துடிப்புகளை உணர்ந்து கொண்டே மனதில் ஏற்பட்ட சாந்தி, உள்ளே ஏற்பட்ட அந்த அமைதியை காத்து கொண்டு அதிலேயே நம்ம ஸ்வரூபத்தை மூழ்கடிக்க immerse yourself in silence. இந்த விபகிய பிராணாயாமம் யார் வேணால் பண்ணலாம். எந்த ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும்போதும், ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும், டயபெட்டிஸ் இருந்தாலும், ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும், ஒபேசிட்டி இருந்தாலும், எந்த ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இதை எல்லாரும் பண்ணலாம், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நான் லலிதா கௌரவ், வின்யாஸ் யோகா ஸ்டுடியோ குவாலியர்லேருந்து இந்த சின்ன வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை, வின்யாஸ் யோகா ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அதனுடைய போஸ்ட் உங்களுக்கு பெல் ஐக்கனை நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க ஃபோனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தயவு கூர்ந்து உள்ள ஒரு ரெக்வெஸ்ட் என்னதுன்னா, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சுச்சுவேஷனில், இந்த பேண்டமிக் என்னுடைய ஃபேமிலிலையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நான் நிறைய பேரை எழுந்திருக்கேன். பிராணாயாமத்தினால எல்லாருடைய வைட்டாலிட்டியும் எல்லாருடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வளரணும். நான் படித்த இந்த ஒரு சின்ன வித்தியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் செய்யுங்க. பார்க்க வேண்டாம், எல்லோரும் செஞ்சு இதை பயனடைங்க. நிறைய பேருக்கு கொடுங்க, உபயோகமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ஹெல்த், எல்லாருக்கும் ஒரு சுவாஸ்தியம், பரிபூர்ணமான சுவாஸ்தியம் வரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான இச்சை அண்ட் தாழ்மையான வேண்டுகோளும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. நன்றி.